இல்லை, இப்போ நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது. இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் தான். எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளிலிருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரீட்சை தான். ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வுன்றது வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்றைக்கி மட்டும் நான் படித்தது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும். அதில் ஒவ்வொன்றையும் எப்படி நாம் அதிகப்படியாக நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் இன்றைக்கி நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். இன்னும் அதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம். நாங்கள் அந்த திறன்கிற ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டுலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு ஃபோர்ஸி பண்ணி தான் இன்றைக்கி அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம்க்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இது போதுமா என்று சொன்னால் இது பத்தாது. இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிள்ளைகள் தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் வருகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும். இல்லை, நான் இப்போ ஏற்கனவே மறுச்சு மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது மாணவ செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலேருந்து அவர்களை நாம் காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தோட கடமை தான். ஸோ அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல அது முடிவெடுக்கப்படுது. கெமிஸ்ட்ரி தேர்வில் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 100 மதிப்பெண் அது ஒரு சஸ்பெக்டாகவே இருக்குது சார். விசாரணை போயிட்டு இருக்கீங்களா? எந்த லெவலில் இருக்குது? அப்போ அதான் சொல்கிறாரு. இப்போ ஜென்ரலாக நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் பாடம் நடத்துகிறாங்க, சரியா? இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க. நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம். பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான். வெளியில் இருக்காங்க, வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை பெருமையாக பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், எங்களுக்கு இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுதான் எங்களுக்கு சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 99லேருந்து 99 மார்க் 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயரையும் அதே மாதிரி இதுக்கு சந்தேகப்படுவீங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையாக நம்ம பேசுவோம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அது நீங்கள் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள 167 பிள்ளைங்க 100 வாங்கின்னு சொன்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90-98 மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க அப்போ அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துருச்சு. பத்திரிக்கை தான் நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்காது. விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுகளாம் சார். அதனால் சொன்னேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சந்தேக பாறை மேலே திருப்பிட்டாங்க. ஆளாருக்கு சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதில் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால், யார் டிஓவாக இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார், அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார், அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தாங்க, அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சரா, இப்படி கிட்ட 100 பேருக்கு கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் என்கொயரியை நாங்கள் முடிச்சுட்டோம் நாங்கள். பட் இருந்தாலும் நான் விடமாட்டேன். திருப்பி அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் உள்ளபடியே 167 பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த 100 வாங்கியிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க 100 வாங்கிறது நம்ம என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துனேன் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.